இப்போ நிறைய டயபெட்டிக்கை பற்றி அவேர்னஸ் வீடியோ நான் நிறையா போட்டிருப்பேன். என்ன தான் அவேர்னஸ் வீடியோ போட்டாலும் நிறைய பேஷண்ட் வந்து டயபெட்டிக்னால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது டயபெட்டிக்கை சரியாக கண்ட்ரோல் பண்ணாமல் இருப்பாங்க. இல்லை டயபெட்டிக்கை வந்து மருந்தே சாப்பிட்டாலும் அவங்களுடைய காம்ப்ளிகேஷன்ஸ், கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், நிறைய பிரச்சனை வந்து டயபெட்டிக்கான வருது. அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த பேஷண்ட்டு. இந்த பேஷண்ட் ரிப்போர்ட்ஸை பாருங்கள். ரிப்போர்ட்ஸை வந்து HbA1c 16 எபோவ் இருக்குது. ரெண்டாவது சுகர் வந்து பார்த்தோன்னா எபோவ் 500 எப்போதுமே மெயின்டைன் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம், அதாவது யூரியா அண்ட் கிரியாட்டின் லெவல் ஜாஸ்தியாகுது. அட் ப்ரெசென்ட் இந்த பேஷண்ட் வந்து டயபெட்டிக் நெஃப்ரோபதின்னு சொல்லுவாங்க. அதாவது டயபெட்டிக்னால கிட்னி ஃபெயிலியர் ஆகிற சூழ்நிலையில் வந்தாங்க நம்மகிட்ட. ஸோ பேஷண்ட்ஸ் வரும்போது பார்த்தோம்னா ரொம்ப முடியாமல், ரொம்ப மூச்சு அதிகமாகி, கொஞ்சம் ட்ரௌசினஸாக, ஒரு கிடினஸோடு வந்தாங்க. ப்ரைவேட் செக்டரில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. அங்கே பேஷண்ட்டுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணி தான் ஆகணும், ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அந்த பேஷண்ட்டை வந்து டயாலிசிஸ் பண்ணாமல் எப்படி ரெடி பண்ணுறதுக்காக தான் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. ஒரு 1 வீக் அடுப்போ ஃபஸ்ட் டே வந்து ஒரு 1 வீக் கழிச்சு எப்படி போகிறாங்கன்னு பாருங்கள். அந்த பேஷண்ட்டை எப்படி போகிறாங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோக்கும் அந்த பேஷண்ட் வந்து ரெகுலராக மாதம் ஒரு சுகர் டாக்டரை பார்த்து முறைப்படி மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. மாதம் சுகர் செக் பண்ணுறாங்க, HbA1c லெவலில் பார்க்குறாங்க, மருந்துல டாக்டர் கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வேணால் அந்த பேஷண்ட் எவ்வளோ மாத்திரை சாப்பிட்றான்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஸோ அந்த பேஷண்ட் சாப்பிட்ற மாத்திரையை கொண்டாங்க பார்க்கலாம். 1 2 3 4 போடு, எல்லாத்தையும் போட்டுரு. வேறு ஏதாவது சாப்பிட்றாங்களா அந்த மாத்திரை? வேறு ஏதாவது கொண்டா போடுக்கண்ணா. இதில் போடு. ப்ரெஷருக்கு, கொலஸ்ட்ராலு, இது ஒரு ப்ரெஷருக்கு, இது கொலஸ்ட்ராலு, ப்ரெஷரு, சுகருக்கு தான் கிட்டத்தட்ட 4-5 மாத்திரை சாப்பிட்றாங்க. ஒரு ப்ரெஷருக்கு 1, தென் கொலஸ்ட்ராலுக்கு 1, இவ்வளோ மாத்திரை சாப்பிட்றாங்க ஒரு பேஷண்ட்டு. ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறையா பேஷண்ட்ஸ் பார்த்தோம்னா மருந்துகளை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே தான் போகிறாங்க. அதே மாதிரி வந்து இப்போ இருக்க நடைமுறை இருக்க எல்லா டயபெட்டாலஜியும் அந்த பேஷண்ட்டோட சுகர், ஃபாஸ்டிங் சுகர், போஸ்ட்மார்ட்டம் சுகர், HbA1c பார்க்குறாங்க. மருந்தை வந்து டோஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன தான் பண்ணாலும் ஒரு பேஷண்ட் 3 வருஷம் தொடர்ச்சியாக சுகர் மாத்திரை எடுத்தாலே அந்த மருந்துகள், சுகர் மாத்திரை எப்போவுமே வந்து அந்த டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணுமே தவிர குணப்படுத்தாது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த பேஷண்ட்டு. ஸோ ஆங்கில மருந்துகள் எல்லாமே டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணணும் எல்லா மருத்துவருக்கும் தெரியும். 100% குணப்படுத்தாது. ஸோ உண்மையிலே சுகர்னால் காம்ப்ளிகேஷன் வரக்கூடாது, சைட் எஃபெக்ட்ஸ் வரக்கூடாது, சுகர்னால் மற்ற உறுப்புகள் பாதிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் சரிவீத உணவுன்னு சொல்லுவாங்க. அந்த உணவு நம்ம டயட்டு தான் ஃபஸ்ட்டு காரணம். அடுத்து நம்ம லைஃப் ஸ்டைல். இது இருந்தாலே போதும். அளவுக்குமே நீங்கள் மாத்திரை எடுக்க தேவையில்லை. மாத்திரை மட்டுமே சுகரை 100% குணப்படுத்தாது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த பேஷண்ட்.